நடிகர் தனுஷின் ராயன் திரைப்படம் இன்று வெளியானதை அடுத்து சென்னை ரோஹிணி தியேட்டரில் நடிகர் தனுஷ், எஸ்.ஜே. சூர்யா, காளிதாஸ் மற்றும் படக்குழுவினர் ரசிகர்களுடன் சேர்ந்து படம் பார்த்தனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெயலானி வழங்க கேட்கலாம். ஜெயலானி, இது பற்றிய தகவல்களை பதிவு செய்யுங்க. தமிழகம் முழுவதும் நடிகர் தனுஷ் இயக்கி நடித்திருக்கக்கூடிய அந்த ராயன் திரைப்படம் இன்று தமிழகம் முழுவதும் சிறப்பு காட்சியுடன் வெளியாகி இருக்கிறது. இன்று காலை 9 மணி அளவில் இந்த சிறப்பு காட்சி என்பது தொடங்கியது. தமிழக அரசு சார்பில் இன்று ஒரு நாளுக்கு மட்டும் சிறப்பு காட்சிக்கான அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. வழக்கமாக 4 காட்சிகள் இயக்கக்கூடிய நிலையில் இன்று ஒரு தினம் மட்டும் ரசிகர்களுக்காக சிறப்பு காட்சிகளுடன் சேர்த்து 5 காட்சிகள் என்பது இயக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் இன்று காலை 9 மணி அளவில் சென்னை கோயம்பேடு பகுதியில் இருக்கக்கூடிய ரோஹிணி திரையரங்கத்தில் இந்த சிறப்பு காட்சி என்பது தொடங்கப்பட்டது. சரியாக 9 மணிக்கு இந்த படம் என்பது திரையிடப்பட்டது. இந்த நிலையில் ரசிகர்களுடன் இணைந்து படக்குழுவினர் படம் பார்ப்பதற்கான திட்டமிட்டிருந்த அடிப்படையில் இந்த படத்தினை இயக்கிய நடிகர் தனுஷ் மற்றும் இப்படத்தில் நடித்திருந்த எஸ்.ஜே. சூர்யா, காளிதாஸ், நடிகை அபர்ணா உள்ளிட்ட பல திரைப்பிரபலங்கள், அதே போன்று இயக்குநர்கள் மாரி செல்வராஜ் உள்ளிட்ட பலர் உடனடியாக இந்த கோயம்பேடில் இருக்கக்கூடிய ரோஹிணி திரையரங்கிற்கு காலை நேரடியாக வருகை தந்து தற்போது ரசிகர்களுடன் அமர்ந்து படத்தினை பார்த்து வருகிறார்கள். தற்போது 30 நிமிடத்திற்கு மேலாக அந்த பட காட்சிகள் என்பது முடிவு பெற்றிருக்கிறது. குறிப்பாக காலை முதலாகவே இந்த ரோஹிணி திரையரங்கம் முன்பாக ரசிகர்கள் பட்டாசுகள் வெடித்தும், பாலாபிஷேகம் செய்தும், ஆரத்தி எடுத்தும் ஏராளமான ரசிகர்கள் குவிந்தனர். குறிப்பாக இந்த திரையரங்கிற்கு தனுஷ் நேரடியாக வருகை தருவதன் காரணமாக அதிகப்படியான கூட்ட நெரிசல் என்பது ஏற்பட்டது. உடனடியாக காவல்துறையினரும் இப்பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். தமிழகம் முழுவதும் 500க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் நடிகர் தனுஷின் ராயன் திரைப்படம் வெளியாகி இருக்கிறது. இத்திரைப்படம் நடிகர் தனுஷின் 50வது திரைப்படம் இருப்பதன் காரணமாக தனுஷ் ரசிகர்கள் மத்தியில் இந்த திரைப்படத்திற்கான எதிர்பார்ப்பு என்பது அதிகரித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சென்னையை மையப்படுத்தி திரைப்படம் எடுக்கப்பட்டிருப்பதன் காரணமாக சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த படத்தின் மீதான ஆர்வம் என்பது அதிகப்படியாக காணப்படுகிறது. இதன் காரணமாக தமிழகம் முழுவதும் வெளியாகக்கூடிய திரைகளில் பெரும்பாலான திரையரங்குகள் முழுவதுமாக நிறைந்திருக்கக்கூடிய தகவல்களும் தற்போது கிடைக்கப்படுகிறது. ரோஹிணி திரையரங்கில் நடிகர் தனுஷ் ரசிகர்களுடன் அமர்ந்து தற்போது திரைப்படத்தினை பார்த்து வருகிறார். தகவல்களுக்கு நன்றி ஜெயலானி.